ஹலோ கைஸ், நாங்கள் வந்து ஏஐ எடிட் அகாடமி அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிப்லி இமேஜஸ் வச்சு எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரமாக ChatGPT வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இமேஜ் மாடலை வந்து அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதுலேருந்து உங்கள் ஃபீடு ஃபுல்லாக நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கிப்லியை வந்து இமேஜஸாக மாற்றி அவங்களோட ஃபீடில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் ஸ்டைலில் மாற்றுறதும், அந்த துணி தைச்ச மாதிரியான ஸ்டைலில் மாற்றுறதும், கிளேவாக மாற்றுறதும், இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் ஃபீல்டில் சுற்றி வெறும் ஃபோட்டோவாக தான் வந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோஸாக இருக்கிறத எப்படி அனிமேட் பண்ணி ஈஸியாக நம்ம வீடியோஸாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 விஷயங்கள் நீங்கள் சூப்பராக அந்த வீடியோவில் கற்றுப்பீங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏஐ சம்மந்தப்பட்ட நியூஸோ இல்லை ஏஐயில் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் வைரலாக போகுதுன்னா இது எப்படி நீங்களும் பண்ணுறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தோட வரும். அண்ட் இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ChatGPT வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் கிப்லி தான் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு 50 விஷயங்கள் ChatGPTயில் மார்வலஸாக செய்யலாம், அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே ஸ்க்ரீனில் கூட இருக்கும். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இமீடியட்டாக இதெல்லாமே கற்றுக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸில் எப்படி அதை ஈஸியாக இமேஜாக பண்ணலான்னு மட்டும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எதுவாக இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணுங்கள். அங்கேயே க்ரியேட் இமேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் மை இமேஜ் இன்டு கிப்லி ஸ்டைல்னு கொடுங்க. அது கூட என்ன ப்ராம்ப்ட் வேணால் கொடுக்கலாம். அண்ட் கொடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பூம், வித்தின் a few seconds உங்கள் இமேஜை கிப்லியாக மாற்றி கொடுத்தது. அண்ட் ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இது சின்ன ரீகேப் தான். இதில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ChatGPTயில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் ஃபீச்சர் என்னென்னா உங்கள் இமேஜை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் நார்மலாக இந்த டேபிள் சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், இதில் இப்படி போஸ்ட் கொடுக்குறத நீங்கள் கிப்லியாக மாற்றுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து இந்த டேபிள் சேரை எடுத்துகிட்டு போயிட்டு பாலைவனத்தில் வைக்கிற மாதிரியும், இந்த டேபிள் சேரில் நைட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரியும், பகலில் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து எங்கே வேணாலும் மாற்றுறது பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள். அதுக்கான ப்ராம்ப்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, எப்படி பண்ணலான்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணேன்னா இங்கே நம்மளோட கிப்லி அவுட்புட்டை திருப்பியும் வச்சு எனக்கு பின்னாடி யாரோ பிரமிடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னது. இந்த பிரமிடு வந்துருச்சுங்க. ஸோ இந்த பிரமிடே வந்து இப்போ காலையிலேயே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நைட்டாக மாற்றுங்க அப்படின்னதுக்கு இந்த வந்துச்சு. அண்ட் இதுவே வந்து டிஸ்கோவில் போடுங்க அப்படின்னதுக்கு இது வந்துச்சு. அண்ட் இதுவே ஜங்கலுக்கு மாற்றுங்க அப்படின்னதுக்கு ஜங்கலுக்கு மாற்றிடுச்சு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே அவங்க மாற்றி கொடுத்துக்குது. அண்ட் அதிலே வந்து பின்னாடி வந்து ஒரு குரங்கு இருக்கிற மாதிரி நான் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் கொடுன்னதுக்கு இப்படியும் மாற்றி கொடுக்குது. அண்ட் பிரமிட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே ஒரு க்யூப் இருக்கிற மாதிரி கொடு, க்ளோ ஆகணும் அப்படின்னாலும் கொடுக்குது. பின்னாடி பூ மலர்ற மாதிரி க்ளோயிங் பூ மலர்னாலும் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸில் என்ன வேணாலும் அடிஷன் பண்ணலாம், எந்த இடம் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் அடிஷன் பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் இமேஜஸ் வேறு பர்ஸ்பெக்டிவே மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான விஷயங்கள் உங்கள் ப்ராம்ப்டை வச்சே நீங்கள் ஈஸியாக உங்கள் இமேஜஸில் அடிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லை இது உலகத்தில் இல்லாத விஷயங்களோ வியக்க வைக்கிற விஷயங்களோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் எல்லாருமே பல ஸ்டைல் போட்டிருப்பாங்க. பிக்சர் ஸ்டைல் போட்டிருப்பாங்க, கிளே ஸ்டைல் போட்டிருப்பாங்க, பார்பி ஸ்டைல் போட்டிருப்பாங்க, நிறைய ஸ்டைல்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் ஸ்டைல் அப்படின்றது என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு ஆர்ட் பார்க்குறீங்க, அந்த ஆர்ட் மாதிரியே நம்மளோட இமேஜ் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டைல். நாங்கள் எங்கள் டீம் சேர்ந்து உருவாக்கின ஸ்டைல்ஸ் தாங்க இதெல்லாம். இந்த ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நாங்கள் சும்மா ஒரு ஹெல்பாய் படம் பார்த்தோம், டக்குன்னு ஒரு ஹெல்பாய் ஸ்டைல் போட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் இமேஜஸை நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் சுலபமாக உருவாக்கலாம். இந்த ஸ்டைலில் வேணும்னு ChatGPT கிட்ட ப்ராம்ப்ட் கொடுக்குறதா, அதுக்கும் டீட்டெயில் ப்ராம்ப்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்மிங் பேக் வீடியோ பற்றி தான் சொல்லியிருந்தோம். வீடியோ ரொம்ப சிம்பிள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, லூமா லேப்ஸ் இருக்குது, கிளிங் இருக்குது, கிரியா இருக்குது, ரன்வே இருக்குது, polo.ai இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது runwayml.comனு, அதோடைய வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நேராக நீங்கள் ரன்வேக்குள்ளே போங்க. ரன்வேக்குள்ளே போன உடனே ஜென்ரேட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அங்கே போனீங்கன்னா ட்ராப் அன் இமேஜ் ஒரு வீடியோவில் உங்களுடைய கிப்லி வந்து ஜெனரேட் ஆனதை ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட் தான். இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து கூட காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராம்ப்டை போட்டதுக்கப்புறம் ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 0 to 100 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பூம், இது தாங்க இந்த வீடியோக்கு வந்த ரிசல்ட். அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நாங்கள் பிக்ஸ்வர்ஸ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம், அதோடைய ரிசல்ட் தான் இதெல்லாம்.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரீகேப், ஒரு கிப்லி ஃபோட்டோ ட்ரெண்டில் இருக்கிறத எப்படி வீடியோவாக மாற்றுறதுன்றதை பார்த்தோம். அண்ட் அது தவிர என்னென்ன ஸ்டைல்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த ஸ்டைல்ஸ் அப்படின்றது உங்கள் க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இதுவே கிப்லியில் இருக்குது. இதுவே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணி போடலாம். அண்ட் இதோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.